ஓம்புட்ஸ்மேன் ஸ்பீக் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கும் நபர் தமிழ்நாடு மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கான ஓம்புட்ஸ்மேன் டாக்டர் தூளி ராய் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். The Reserve Bank conducts the Ombudsman Speak program every year. ரிசர்வ் வங்கி 2022 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஓம்புட்ஸ்மேன் ஸ்பீக் திட்டத்தை நடத்தி நாட்டின் மிக தொலைதூர மக்கள் மற்றும் தொலைதூர இடங்களை சென்றடையவும் ஆர்பிஐ மற்றும் அதன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களில் கிடைக்கும் நுகர்வோர் குறை தீர்க்கும் கட்டமைப்பின் நுணுக்கங்களை பற்றிய விழிப்புணர்வை பரப்பவும் செய்கிறது. டிஜிட்டல் மோசடிகளின் வெளிப்பாடு மற்றும் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது. ரிசர்வ் வங்கி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் தங்கள் வாடிக்கையாளர்களின் புகார்களை திறமையாகவும் நியாயமாகவும் தீர்க்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. எனவே ஒரு வாடிக்கையாளருக்கு குறை ஏற்பட்டால் முதலில் அவர் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தை அணுக வேண்டும். அந்நிறுவனம் அளித்த தீர்வில் வாடிக்கையாளர் திருப்தி அடையவில்லை அல்லது 30 நாட்களுக்குள் புகார் தீர்க்கப்படவில்லை என்றால் ரிசர்வ் வங்கி விரைவான மற்றும் கட்டணமில்லா தீர்வுகளுக்கு மாற்று குறை தீர்ப்பு முறையை அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நுகர்வோர் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தவும் எளிதான மற்றும் பயனுள்ள மாற்று குறை தீர்ப்பு முறையை உருவாக்கவும் 3 பழைய திட்டங்களை ஒருங்கிணைத்து நவம்பர் 12, 2021 அன்று ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பாளர் திட்டம் தொடங்கப்பட்டது. பின்னர் கடன் தகவல் நிறுவனங்களும் செப்டம்பர் 1, 2022 முதல் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டன. இந்த புதிய திட்டம் ஏஜிஆரை மக்களுக்கு எளிதாகவும் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. ஒரே தேசம் ஒரே குறை தீர்ப்பாளர் என்ற கொள்கையால் வழிநடத்தப்படும் இது புகார்களை பதிவு செய்வது முதல் தீர்ப்பு வழங்குவது வரையிலான முழு தகவல்களையும் ரிசர்வ் வங்கியின் புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் ஒரே இடத்தில் பெற உதவுகிறது. பொதுமக்கள் தங்கள் புகார்களை விரைவாகவும் செலவில்லாமலும் தீர்க்க ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ள இந்த குறை தீர்ப்பு முறையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடம், ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் 2021 திட்டம் என்றால் என்ன? நான் முன்பே கூறியபடி 3 பழைய திட்டங்களை ஒருங்கிணைத்ததோடு இந்த திட்டத்தின் ரூபாய் 50 கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட வைப்பு தொகையை கொண்ட திட்டமிடப்படாத நகர்ப்புற முதன்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்களையும் உள்ளடக்குகிறது. இந்த திட்டம் ஒரே தேசம் ஒரே குறை தீர்ப்பாளர் அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளர் திட்டத்தின் அதிகார வரம்பை நடுநிலையாக்குகிறது. மேடம், ரிசர்வ் வங்கியின் மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பு என்றால் என்ன? ஆர்பிஐயின் ஏஜிஆர் கட்டமைப்பானது ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர்கள் சிஇபிசி மற்றும் சிஇபிடி ஆகியவற்றை கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர்கள் RBIOS 2021 கீழ் செயல்படுகின்றன. சிஇபிசிக்கள் RBIOS 2021 வரம்பிற்குள் வராத நிறுவனங்களுக்கு எதிரான புகார்களை எடுத்துக்கொள்கின்றன. சிஇபிடி RBIOS கீழ் மேல்முறையீட்டு ஆணையத்திற்கு உதவுகிறது மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை செயலாக்குகிறது. RBIOS 2021 மாற்று குறை தீர்ப்பு கட்டமைப்பின் நன்மைகள் என்ன? RBIOS 2021 செயல்முறைகளை எளிதாக்கியுள்ளது. நேரடி மற்றும் இணைய வழி புகார்களை மையப்படுத்தி பல ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களை தனது வரம்பிற்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும் குறை தீர்ப்பாளர்களின் அதிகார வரம்பு வேறுபாடுகளை நீக்கி சேவை குறைபாடு தொடர்பான அனைத்து புகார்களையும் உள்ளடக்கியுள்ளது. புகார்தாரர் 24 மணி நேரமும் செயல்படும் புகார் மேலாண்மை அமைப்பு இணையதளத்தில் https://cms.rbi.org.in இல் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு எதிரான புகார் அளிக்கலாம் அல்லது CRPCக்கு நேரடியாக கடிதம் மூலம் புகாரை அனுப்பலாம். அனைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களும் RBIOS-இன் கீழ் உள்ளதா? RBIOS 2021 அனைத்து வணிக வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், கட்டண முறை பங்கேற்பாளர்கள், பெரும்பாலான நகர்ப்புற முதன்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்களை உள்ளடக்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களின் பட்டியல் https://cms.rbi.org.in/cms/assets/documents/rbi_english_portal.pdf என்ற இணையதளத்தில் கிடைக்கும். மேடம், RBI ஓம்புட்ஸ்மேன் என்பவர் யார்? சேவை குறைபாடு என்றால் என்ன? ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர் என்பவர் RBIOS 2021 கீழ் சேவை குறைபாடு தொடர்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் வாடிக்கையாளர் புகார்களை நிவர்த்தி செய்ய ரிசர்வ் வங்கியால் நியமிக்கப்பட்ட மூத்த அதிகாரி ஆவார். சேவை குறைபாடு என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனம் சட்டப்படி அல்லது வேறு வகையில் வழங்க வேண்டிய நிதி சேவைகள் அல்லது பிற சேவைகளில் ஏற்படும் குறைபாடு அல்லது பற்றாக்குறையை குறிக்கும்.
இது வாடிக்கையாளருக்கு நிதி இழப்பு அல்லது சேதத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற்படுத்தாமலும் இருக்கலாம். மேலும் ஹிந்தியில் லோக்பால் என்ற சொல் லோக்பால் ஆஃப் இந்தியாவுடன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. சில புகார்தாரர்கள் ரிசர்வ் வங்கி ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிரான புகார்களுக்கு ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளருக்கு பதிலாக லோக்பால் ஆஃப் இந்தியாவை அணுகுகின்றனர். ஒம்புட்ஸ்மேன் பரவலாக அறியப்பட்ட சொல் என்பதால் லோக்பால் என்ற சொல் ஒம்புட்ஸ்மேனாக மாற்றப்பட்டுள்ளது. மேடம், குறை தீர்ப்பாளர்கள் எங்கு உள்ளனர்? குறையை பதிவு செய்வதற்கு குறிப்பிட்ட அலுவலகத்திற்கோ குறை தீர்ப்பாளரிடமோ நான் செல்ல வேண்டுமா? RBIOS 2021 கீழ் புகார் பதிவு செய்ய புகார்தாரர்கள் குறிப்பிட்ட அலுவலகத்தை அணுக வேண்டிய அவசியமில்லை. CMS இணையதளம் https://cms.rbi.org.in மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யப்படும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டவுடன் தானாகவே பல்வேறு ரிசர்வ் வங்கி குறை தீர்ப்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும். நேரடி புகார்கள் CMS இணையதளத்தில் பதிவு செய்யப்படும். ஓகே மேம். மையப்படுத்தப்பட்ட பெறுதல் மற்றும் செயலாக்க மையம் CRPC என்றால் என்ன? CRPC நேரடியாக கடிதம் அல்லது அஞ்சல் மூலம் புகார்களை பெறுவதற்காக சண்டிகரில் உள்ள ரிசர்வ் வங்கியில் அமைக்கப்பட்டுள்ளது. CRPC இப்புகார்களை முதலில் ஆய்வு செய்து CMS இணையதளத்தில் பதிவேற்றுகிறது. பின்னர் அவை ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளர் அலுவலகங்கள் அல்லது CEPC-களுக்கு நிவர்த்திக்கு ஒதுக்கப்படுகின்றன. ரிசர்வ் வங்கியின் தொடர்பு மையம் என்றால் என்ன? புகார்தாரர்கள் அதை எவ்வாறு அணுகலாம்? ரிசர்வ் வங்கியின் தொடர்பு மையம் புகார்தாரர்கள் AGR முறை, புகார் பதிவு செய்முறை அல்லது உதவி பற்றிய தகவல்களை பெறவும் ரிசர்வ் வங்கியிடம் அளித்த புகாரின் நிலையை அறியவும் உதவும் தளமாகும். கட்டணமில்லா IVRS எண் 14448 மூலம் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு மைய பிரதிநிதிகளை தேசிய விடுமுறை நாட்கள் தவிர திங்கள் முதல் சனி வரை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆங்கிலம், இந்தி மற்றும் 10 பிராந்திய மொழிகளான அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மராத்தி, மலையாளம், ஒடியா, பஞ்சாபி, தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் தொடர்பு கொள்ளலாம். மேடம், RBIOS 2021 கீழ் ஓம்புட்ஸ்மேனிடம் தொடர்பு மையம் மூலமாக புகார்களை பதிவு செய்ய முடியுமா? இல்லை, தொடர்பு மையம் மூலம் புகார்களை பதிவு செய்ய முடியாது. ஓகே மேடம். மேடம், RBIOS 2021 கீழ் எந்தெந்த புகார்களை பதிவு செய்யலாம்? RBIOS 2021 பிரிவு 10(1) மற்றும் 10(2) பட்டியலிடப்பட்டவை தவிர ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களின் சேவை குறைபாடு தொடர்பான அனைத்து புகார்களையும் கையாளும். ரிசர்வ் வங்கியின் ஓம்புட்ஸ்மேனிடம் புகார் அளிக்க தேவையான குறைந்தபட்ச விவரங்கள் என்னென்ன? புகார் அளிக்க தேவையான குறைந்தபட்ச விவரங்கள்: புகார்தாரரின் பெயர், வயது மற்றும் பாலினம், முழு அஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண் மற்றும் தொலைபேசி எண், புகார் அளிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் கிளை அல்லது அலுவலகத்தின் பெயர் மற்றும் முகவரி, பரிவர்த்தனை தேதி மற்றும் விவரங்கள், கணக்கு எண், டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு எண்ணின் கடைசி 2-3 இலக்கங்கள் மட்டும், நிறுவனத்திடம் அளித்த பிரதிநிதித்துவத்தின் தேதி, விவரங்கள் மற்றும் ஏதேனும் பதில் பெறப்பட்டிருந்தால் அதன் விவரம், புகார்தாரருக்கு ஏற்பட்ட இழப்பின் தன்மை மற்றும் அளவு, கோரப்படும் நிவாரணம். RBIOS 2021 உட்பிரிவு 10 படி புகார் பராமரிக்க முடியாததல்ல என்ற அறிவிப்புடன் இருக்க வேண்டும். குறிப்பாக புகாருடன் தொடர்புடைய ஆவணங்களின் நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பிரதிநிதி மூலமாக ரிசர்வ் வங்கியின் குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளிக்க முடியுமா? முடியும். மேடம், ரிசர்வ் வங்கியின் ஓம்புட்ஸ்மேனிடம் புகார் அளிப்பதற்கு ஏதேனும் கட்டணம் செலுத்த வேண்டுமா? இல்லை, இது கட்டணமில்லா சேவை. RBI ஓம்புட்ஸ்மேனிடம் அளிக்கும் புகார்களுக்கு ஏதேனும் உச்ச வரம்பு உள்ளதா? மேலும் குறை தீர்ப்பாளர்கள் புகார்தாரர்களுக்கு இழப்பீடு உத்தரவு வழங்க முடியுமா? RBIOS 2021 கீழ் சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனையின் தொகைக்கு வரம்பு இல்லை. ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் செயல் அல்லது புறக்கணிப்பால் ஏற்பட்ட இழப்பிற்கு இழப்பீடு கோரினால் ரூபாய் 20 லட்சம் அல்லது அதற்கும் குறைவான புகார்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேலும் புகார்தாரரின் நேர இழப்பு, செலவுகள், மன உளைச்சல் ஆகியவற்றிற்கு ரூபாய் 1 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படலாம். மேடம், RBI ஓம்புட்ஸ்மேன் முன் புகார்கள் வந்தவுடன் என்ன நடக்கும்? மேலும் புகார்கள் தீர்க்கப்படும் பல்வேறு வழிகள் யாவை? புகார் பெறப்பட்டவுடன் அது பரிசீலனைக்கு உகந்ததா என ஆய்வு செய்யப்படும். உகந்ததல்ல எனில் புகார் மூடப்பட்டு புகார்தாரருக்கு தகவல் தெரிவிக்கப்படும். பரிசீலனைக்கு உகந்த புகார்களுக்கு RBI குறை தீர்ப்பாளர் புகார்தாரருக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கும் இடையே உடன்பாட்டின் மூலம் தீர்வு காண்பதை ஊக்குவிக்க முயல்வார். இரு தரப்பினரிடையே புகாருக்கு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டால் அது பதிவு செய்யப்பட்டு இரு தரப்பினராலும் கையெழுத்திடப்படும். தீர்வுக்கு இரு தரப்பினரும் கையெழுத்திட்டு ஒப்புக்கொண்டதால் அது இரு தரப்பினருக்கும் பிணிப்பானதாகி குறை தீர்ப்பாளரால் முறையான ஆணை வழங்கப்படாது. ஓகே மேம்.
ஒப்பந்தம் மூலம் புகார்கள் தீர்க்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பில் சேவை குறைபாடு இருப்பதாக குறைதீர்ப்பாளர் திருப்தி அடைந்து குறைதீர்ப்பாளரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் உடன்படிக்கை மூலம் புகார் தீர்க்கப்படாவிட்டால் ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளர் ஒரு ஆணையை வழங்கலாம். ஆணையை வழங்கும் முன் புகார்தாரர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு தங்கள் வழக்கை முன்வைக்க நியாயமான வாய்ப்பை குறைதீர்ப்பாளர் வழங்குவார். புகார்தாரர் ஆணையை முழுமையாக ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆணையை ஏற்க விரும்பினால் புகார்தாரர் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு ஏற்பு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். இல்லையெனில் ஆணை செல்லாது. மேடம், ரிசர்வ் பேங்க் ஓம்புட்ஸ்மேனின் முடிவில் திருப்தி இல்லை என்றால் வேறு ஏதாவது உதவி கிடைக்குமா? ஆம். RBIOS 2021 புகார்தாரர் மற்றும் நிறுவனத்திற்கு மேல்முறையீட்டு வழிமுறையை வழங்குகிறது. தீர்வாணையால் பாதிக்கப்பட்டவர் திட்டத்தின் உட்பிரிவு 16(2) C முதல் F வரையிலான நிராகரிப்பு உட்பிரிவுகளின் கீழ் உத்தரவு பெற்ற 30 நாட்களுக்குள் ரிசர்வ் வங்கியின் மேல்முறையீட்டு ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டு ஆணையத்தின் அதிகாரங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநரிடம் உள்ளன. மேல்முறையீட்டு ஆணையத்தின் முகவரி: தி அப்பலேட் அத்தாரிட்டி, ரிசர்வ் பேங்க், இன்டகிரேட்டட் ஓம்புட்ஸ்மேன் ஸ்கீம் 2021, கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 1st ஃப்ளோர், அமர் பில்டிங், ஃபோர்ட், மும்பை 400001. மேல்முறையீடு CMS இணையதளம் https://cms.rbi.org.in அல்லது aaos@rbi.org.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் அனுப்பலாம். மேலும் குறைதீர்ப்பாளரின் தீர்மானத்தில் திருப்தி இல்லையெனில் சட்டப்படி உள்ள பிற உதவிகளை புகார்தாரர் ஆராயலாம். புகார்தாரர் புகார் எந்த நிலையில் இருந்தாலும் அதை திரும்ப பெற முடியுமா? முடியும். இந்த திட்டத்தின் கீழ் புகாரை புகார்தாரர் எந்த நிலையிலும் திரும்ப பெறலாம். ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டம் 2021 முழு ஆவணம் எங்கு கிடைக்கும்? முழு ஆவணமும் https://rbi.org.in/rdocs/content/pdf/RBIOS 2008-2022.pdf என்ற இணையதளத்தில் கிடைக்கும். மேடம், ரிசர்வ் வங்கி ஒருங்கிணைந்த ஓம்புட்ஸ்மேன் திட்டம் 2021 கீழ் எந்தெந்த மொழிகளில் புகார்களை அளிக்கலாம்? CMS இணையதளம் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் புகார் அளிக்க உதவுகிறது. ஆனால் புகாரின் விவரங்களை 2000 எழுத்துக்கள் வரை எந்த மொழியிலும் தட்டச்சு செய்து விளக்கப்பெட்டியில் ஒட்டலாம். நேரடி மற்றும் மின்னஞ்சல் புகார்களை எந்த இந்திய மொழியிலும் அளிக்கலாம். மேடம், வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு வழங்கும் சேவைகளுக்கு ரிசர்வ் வங்கியின் மூலமாக ஏதேனும் வழிகாட்டுதல்கள் உள்ளதா? ஆம். ஜூலை 1, 2015 வெளியிடப்பட்ட வங்கிகளின் வாடிக்கையாளர் சேவை குறித்த முதன்மை சுற்றறிக்கையின்படி வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து போதுமான இடம், இருக்கைகள், குடிநீர் வசதிகள் வழங்கப்பட வேண்டும். மேலும் கிளை அளவிலான வாடிக்கையாளர் சேவை குழுவில் மூத்த குடிமக்களை சேர்க்க வங்கிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேடம், இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர், பரிவர்த்தனை தோல்வி அடைஞ்சிட்டோம், அமௌண்ட்டு திரும்ப பெறுறதுக்கு வாடிக்கையாளர்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. இந்த டேர்ன் அரவுண்ட் டைம், அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான நேரம் குறித்து RBIயின் வழிகாட்டுதல்கள் ஏதாவது இருக்கா? ஆம். செப்டம்பர் 20, 2019 வெளியிடப்பட்ட ஹார்மனைசேஷன் ஆஃப் டர்ன் அரவுண்ட் டைம் மற்றும் வாடிக்கையாளர் இழப்பீடு சுற்றறிக்கையின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்டண முறைகளை பயன்படுத்தி தோல்வியடைந்த பரிவர்த்தனைகளுக்கு நிதியை திரும்ப வழங்குவதற்கான TAT குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் தாமதம் ஏற்பட்டால் இழப்பீட்டு வழிமுறையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேடம், இன்டர்நெட் மற்றும் டிஜிட்டல் பேங்கிங் மூலமாக மோசடியான பண பரிவர்த்தனை நடக்குது. இந்த இழப்புகளை திரும்பி பெறுவதற்கு RBI கூறும் வழிகாட்டுதல்கள் என்னென்ன? வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளில் அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும். தாமதம் செய்தால் பணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு குறையும். ஜூலை 6, 2017 வெளியிடப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மின்னணு வங்கி பரிவர்த்தனைகளில் வாடிக்கையாளர் பொறுப்பு சுற்றறிக்கையின்படி வங்கியின் தரப்பில் மோசடி, அலட்சியம் அல்லது குறைபாடு இருந்தால் வாடிக்கையாளருக்கு பொறுப்பு இல்லை. வங்கி அல்லது வாடிக்கையாளரிடம் குறைபாடு இல்லாமல் 3ஆம் தரப்பு பிரச்சனையாக இருந்து பரிவர்த்தனை தகவல் பெற்ற 3 வேலை நாட்களுக்குள் வங்கிக்கு தெரிவித்தால் வாடிக்கையாளர்களுக்கு பொறுப்பில்லை.
வாடிக்கையாளரின் அலட்சியத்தால், உதாரணத்திற்கு கடவுச்சொல் பகிர்வு மூலம் இழப்பு ஏற்பட்டால், புகார் அளிக்கும் வரை அவர் முழு இழப்பை ஏற்க வேண்டும். புகார் அளித்த பின் ஏற்படும் இழப்பை வங்கி ஏற்கும். மூன்றாம் தரப்பு பிரச்சனையில் 4 முதல் 7 நாட்கள் தாமதமாக தெரிவித்தால், சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பொறுப்பு பொருந்தும். ஓகே. மாற்று குறை தீர்க்கும் கட்டமைப்பு மேலும் பாதுகாப்பான வங்கி நடைமுறைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஆர்பிஐ எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் என்னென்ன? ரிசர்வ் வங்கி பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வை பரப்புகிறது. ஆர்பிஐ கெஹ்தா ஹை என்ற குறிச்சொல்லுடன் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ரிசர்வ் வங்கி இணையதளமான https://rbikehtahay.rbi.org.in இல் பதிவிடப்பட்டுள்ளன. மொபைல் பயன்பாடுகள், யூபிஐ, QR குறியீடுகள் மூலமான மோசடிகள் உள்ளிட்ட சைபர் குற்ற விழிப்புணர்வு செய்திகள் ரிசர்வ் வங்கி இணையதளம் மற்றும் CMS இணையதளத்தில் உள்ளன. அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களால் சட்டவிரோத வைப்பு தொகை சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்வு சாச்செட் இணையதளமான https://sachet.rbi.org.in இல் உள்ளது. பிரதான நேரத்தில் ஊடகங்களில் விழிப்புணர்வு செய்திகள் ஒளிபரப்பப்படுகின்றன. மோசடி முறைகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளில் முன்னெச்சரிக்கைகள் பற்றி பி அவேர் மற்றும் ராஜுவும் 40 திருடர்களும் என்ற 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மோசடி பற்றிய SMS அல்லது மின்னஞ்சல் அனுப்புகின்றன. செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை ரிசர்வ் வங்கி இணையதளத்தில் டிக்கர்களாக வெளியிடப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கியின் பிராந்திய அலுவலகங்கள், நிதி கல்வி மையங்கள், நிதி கல்வி அறிவு மையங்கள் ஆகியவை மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பொதுமன்ற கூட்டங்கள், பல்வேறு பொது இடங்களில் தகவல் மற்றும் செய்தி காட்சிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாளர் அலுவலகங்கள் வாயிலாக தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஓம்புட்ஸ்மன் ஸ்பீக் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தில் ஒளிபரப்பப்பட்டு அக்டோபரில் மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மேடம், ஏதேனும் சமீபத்திய சைபர் குற்றம் மேலும் உடனடி நடவடிக்கைகளை பற்றி விவரிக்க முடியுமா? சமூக ஊடக நுட்பங்கள், மொபைல் போன் அழைப்புகள் போன்ற புதுமையான செயல்பாடுகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் பொதுமக்களை ஏமாற்றி தவறாக வழி நடத்துவதாக இந்திய ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு வந்துள்ளது. ரிசர்வ் வங்கி பொதுமக்களை எச்சரிக்கிறது. மோசடியான செய்திகள், தெரியாத அழைப்புகள், அறியப்படாத இணைப்புகள், போலி அறிவிப்புகள், அங்கீகரிக்கப்படாத QR குறியீடுகள் போன்றவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும். இவை வங்கிகள் மற்றும் நிதி சேவை வழங்குநர்களிடமிருந்து சலுகைகளை பெறுவதற்கு அல்லது விரைவான பதிலை பெறுவதற்கு உதவுவதாகவோ அல்லது டெலிகிராம் போன்ற சேனல்கள் மூலம் முதலீடு செய்து விரைவாக பணக்காரராக உதவுவதாகவோ உறுதியளிக்கின்றன. மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் சில பொதுவான செயல்கள்: விஷிங், அதாவது வங்கி அல்லாத பணப்பை வழங்குநர்கள் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களிடமிருந்து வருவதாக நடித்து அழைப்புகள் மூலம் KYC புதுப்பித்தல், கணக்கு, சிம் கார்டு தடை நீக்கம், பற்று வைக்கப்பட்ட தொகையை மீட்டெடுப்பது போன்ற சாக்குகளில் வாடிக்கையாளர் ரகசிய விவரங்களை பகிர சொல்லி ஏமாற்றுதல். ஃபிஷிங், அதாவது வாடிக்கையாளர்களை நம்ப வைக்கும் வகையில் வங்கி பணப்பை வழங்குனரிடமிருந்து வந்ததாக தோன்றும் போலி மின்னஞ்சல்கள் மற்றும் SMSகள் மூலம் ரகசிய விவரங்களை பிரித்தெடுக்கும் இணைப்புகளை கொண்டிருத்தல். ரிமோட் ஆக்சஸ், அதாவது வாடிக்கையாளரை ஒரு செயலியை தங்கள் மொபைல் போன் அல்லது கணினியில் பதிவிறக்கம் செய்ய வைத்து அந்த சாதனத்தில் உள்ள அனைத்து வாடிக்கையாளர் தரவுகளை அணுகுதல். UPIயின் கலெக்ட் ரிக்வெஸ்ட் அம்சத்தை தவறாக பயன்படுத்துதல், அதாவது உங்கள் UPI பின்னை உள்ளிடவும் என்று பணம் பெறுவதற்காக போலி பணம் கோரும் கோரிக்கைகளை அனுப்புதல். வங்கிகள் பணப்பை வழங்குநர்களின் எண்கள் என இணையதளங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் தேடு பொறிகளில் காண்பிக்கப்படும் எண்கள் போலியாக இருக்கலாம். இத்தகைய மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் மற்றவர்களிடையே விழிப்புணர்வை பரப்பவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இத்தகைய அழைப்புகளை பெற்றவுடன் உடனடியாக சைபர் கிரைம் உதவி எண்ணான 1930 அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கவும். இவ்வாறு அச்சுறுத்துபவர்களுக்கு ஆன்லைனில் பணம் செலுத்த வேண்டாம். மேலும் அழைப்பு, SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் பெறப்படும் சந்தேகத்திற்கிடமான மோசடி தொடர்புகளை சைபர் குற்றம், நிதி மோசடி, ஆள் மாறாட்டம், போலி வாடிக்கையாளர் சேவைகள், லாட்டரி சலுகை, கடன் சலுகை, வேலைவாய்ப்பு, மொபைல் டவர் நிறுவுதல், சேவைகள் துண்டிப்பு அல்லது KYC புதுப்பித்தல் போன்றவை சஞ்சார் சாத்தி இணையதளமான www.sancharsati.gov.in இல் உள்ள சக்ஷு வசதி மூலம் புகார் அளிக்கவும்.
RBI உங்களை பாதுகாப்பான டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்துகிறது. எந்த ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போதும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவும். இவை நிதி அல்லது பிற இழப்புகளை தடுக்க உதவும். ஓகே மேம். வாடிக்கையாளர்கள் உரிமைகள் சாசனம் பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா? வாடிக்கையாளர் உரிமைகள் சாசனம் உலகளாவிய சிறந்த நடைமுறைகளின் அடிப்படையில் வாடிக்கையாளர் உரிமைகளை கோடிட்டு காட்டுகிறது. இதன்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உள்ள 5 உரிமைகள்: அனைவரையும் சமமாக நடத்தும் உரிமை, வெளிப்படைத்தன்மை, நியாயமான மற்றும் நேர்மையான நடத்தை உரிமை, தனக்கு பொருத்தமான சேவை உரிமை, தனியுரிமை உரிமை, குறைதீர்ப்பு மற்றும் இழப்பீடு உரிமை. மேடம், வங்கிகள் வாடிக்கையாளர்களோட தொடர்பு கொள்ளும்போது எந்தெந்த மொழியை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு RBIயோடைய வழிகாட்டுதல்கள் ஏதாவது இருக்கா? ரிசர்வ் வங்கி வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் மொழியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது. இதனால் வங்கி சேவைகளை பெறும்போது பரிவர்த்தனை முறை அல்லது இடம் எதுவாக இருந்தாலும் தகவல்கள் எளிதாக புரியும் வகையில் இருக்கும். வங்கிகள் கடிதங்கள், அறிவிப்பு பலகைகளில் உள்ள தகவல்களை மும்மொழி வடிவில் இந்தி, ஆங்கிலம் மற்றும் சம்பந்தப்பட்ட பிராந்திய மொழியில் வழங்க முயற்சிக்க வேண்டும். மேடம், ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களுடைய வெப்சைட், அதாவது வலைதளங்களில் இருக்கக்கூடிய முகப்பு பக்கத்தில் நேரடி இணைப்பு மூலமாக வாடிக்கையாளர்கள் புகார்களை எவ்வாறு பதிவு செய்யலாம்? ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் இணையதளத்தில் அங்கீகரிக்கப்படாத மின்னணு பரிவர்த்தனைகள் பற்றிய புகார்களை தெரிவிக்க நேரடி இணைப்பை வழங்குகின்றன. லாட்ஜ் கம்ப்ளைண்ட் என்ற பெயரில் அனைத்து சேவைகளுக்குமான புகார் பதிவு இணைப்பை முகப்பு பக்கத்தில் தெளிவாக காட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே மேம். மேடம், இப்போ ரிசர்வ் வங்கியினுடைய பெயர்லேயே நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு எதிராக RBI என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது? ரிசர்வ் வங்கி தனி நபர்கள், நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளைகள் பெயரில் இந்தியாவில் கணக்குகளை தொடங்குவதில்லை அல்லது பணம் செலுத்த சொல்வதில்லை. ரிசர்வ் வங்கி லாட்டரி வெற்றிகள், வெளிநாட்டு நிதி பரிமாற்றம் போன்ற கற்பனை சலுகைகளை SMS, கடிதம் அல்லது மின்னஞ்சல் மூலம் அனுப்புவதில்லை. ரிசர்வ் வங்கியின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு மோசடியாளர்கள் பல்வேறு முறைகளை பயன்படுத்துவதாக எங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது. அத்தகைய மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் பல்வேறு முறைகள் என்னவென்றால், அரசு அமைப்புகள் அல்லது ரிசர்வ் வங்கி அதிகாரிகளைப் போல் நடித்து கவர்ச்சிகரமான சலுகைகள் அல்லது அச்சுறுத்தல்கள் மூலம் பணம் கேட்கும் அழைப்புகள் மின்னஞ்சல்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு விவரங்கள், தனிப்பட்ட தகவல்கள், KYC ஆவணங்கள், கார்டு விவரங்கள், பின், பாஸ்வேர்டு, OTP ஆகியவற்றை அடையாளம் தெரியாதவர்களுடன் பகிர வேண்டாம். சரிபார்க்கப்படாத வலைத்தளங்கள் அல்லது செயலிகள் மூலமும் பகிரக்கூடாது. இது போன்ற கோரிக்கைகள் வந்தால் வங்கி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஈர்க்கும் தந்திரங்கள், அதாவது மோசடியாளர்கள் ரிசர்வ் வங்கியின் போலி லெட்டர் ஹெட்கள், மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி லாட்டரி, நிதி பரிமாற்றம், வெளிநாட்டு பணம், அரசு திட்டங்கள் போன்ற சலுகைகளை காட்டி செயலாக்க கட்டணம் அல்லது பரிமாற்ற கட்டணம் பறிக்கின்றனர். அச்சுறுத்தும் தந்திரங்கள், அதாவது IVR அழைப்புகள், SMS, மின்னஞ்சல்கள் மூலம் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளைப் போல் நடித்து வங்கி கணக்குகளை முடக்குவதாக அச்சுறுத்தி தனிப்பட்ட விவரங்கள், கணக்கு விவரங்கள், OTP ஆகியவற்றை பகிர சொல்கின்றனர் அல்லது போலி செயலிகளை நிறுவ வைக்கின்றனர். ரிசர்வ் வங்கி சைபர் குற்றவாளிகளால் நடத்தப்படும் பிளாக்மெயில் மற்றும் டிஜிட்டல் கைது சம்பவங்கள் குறித்து பல்வேறு அறிக்கைகளை கவனத்தில் கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலி அங்கீகாரம், அதாவது மின்னணு கடன் செயலிகள் மற்றும் பிற நிதி சேவை வழங்கும் நிறுவனங்கள் என்று கூறிக்கொண்டு சில அங்கீகரிக்கப்படாத வலைத்தளங்கள் மற்றும் செயலிகளை ரிசர்வ் வங்கி கண்டறிந்துள்ளது. இவை ரிசர்வ் வங்கியில் NBFC மின்னணு கடன் செயலி, கட்டண முறை பங்கேற்பாளர் என்று பதிவு செய்யப்பட்டதாக மோசடியாக கூறுகின்றன. ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் பட்டியல் ரிசர்வ் வங்கியின் வலைத்தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. பிற இணையதளங்கள் அல்லது செயலிகள் மூலம் ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரம் என்ற போலி வலைக்குள் பொதுமக்கள் விழ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அத்தகைய நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும் சட்ட அமலாக்க துறைகளிடம் இதுபோன்ற சம்பவங்களை பற்றி புகார் அளிக்கவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேங்க்யூ மேம். மேடம், இறுதியாக பாதுகாப்பான டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல்களை சொல்லுங்கள். உங்கள் கணக்கு எண், லாகின் ID, பாஸ்வேர்டு, UPI பின், OTP, ATM, டெபிட், கிரெடிட் கார்டு விவரங்களை வங்கி அதிகாரிகள் உட்பட யாருடனும் பகிர வேண்டாம்.
கேஒய்சி புதுப்பிக்காததால் கணக்கு முடக்கப்படும் என்ற அச்சுறுத்தல்கள், இணைப்பை கிளிக் செய்ய சொல்லும் செய்திகள் மோசடியாகும். கேஒய்சி புதுப்பித்தல் சலுகைகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். உங்கள் வங்கி, என்பிஎஃப்சி, இ-வாலெட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அல்லது கிளையை மட்டும் அணுகவும். தெரியாத செயலிகளை கைபேசி, கணினியில் பதிவிறக்க வேண்டாம். அவை உங்கள் தரவுகளை திருடலாம். பணம் பெறுவதற்கு QR குறியீடுகள் ஸ்கேன் செய்யவோ எம்பின் உள்ளிடவோ தேவையில்லை. அப்படி கேட்டால் எச்சரிக்கையாக இருங்கள். தொடர்பு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை மட்டும் பயன்படுத்தவும். இணைய தேடு பொறி எண்கள் மோசடியாக இருக்கலாம். மின்னஞ்சல், SMSகளில் வரும் URLகளில் எழுத்து பிழைகளை சரிபார்க்கவும். HTTPS என்று தொடங்கும் சரிபார்க்கப்பட்ட வலைத்தளங்களை மட்டும் பயன்படுத்தவும். சந்தேகம் இருந்தால் உள்ளூர் காவல்துறை அல்லது சைபர் கிரைம் பிரிவுக்கு தெரிவிக்கவும். உங்களால் தொடங்கப்படாத பரிவர்த்தனைக்கு OTP வந்தால் உடனடியாக வங்கி அல்லது இ-வாலெட் நிறுவனத்திற்கு தெரிவிக்கவும். பணம் செலுத்தப்படாத டெபிட் SMS வந்தால் UPI உட்பட அனைத்து டெபிட் முறைகளையும் தடுக்கவும். மோசடி சந்தேகம் இருந்தால் பயனாளிகள் பட்டியலை சரிபார்க்கவும். வங்கி அல்லது இ-வாலெட்டுடன் இணைக்கப்பட்ட மின்னஞ்சல் பாஸ்வேர்டை யாருடனும் பகிர வேண்டாம். இ-காமர்ஸ் அல்லது சமூக ஊடக பாஸ்வேர்டு வங்கி பாஸ்வேர்டிலிருந்து வேறுபட்டிருக்க வேண்டும். பொது அல்லது இலவச நெட்வொர்க்குகளில் வங்கி சேவையை தவிர்க்கவும். மின்னஞ்சல் முகவரியை யூசர் ஐடியாக பயன்படுத்தி பதிவு செய்யும் போது பாஸ்வேர்டை பாஸ்வேர்டு என்று வைக்க வேண்டாம். வங்கியுடன் இணைக்கப்பட்ட மின்னஞ்சல் பாஸ்வேர்டு தனித்துவமாகவும் வேறு வலைத்தளங்களுக்கு பயன்படுத்தப்படாமலும் இருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியிடம் பணம் செலுத்துவதாகவோ லாட்டரி அல்லது கமிஷன் என்றோ வரும் தகவல்களில் ஏமாற வேண்டாம். உங்கள் மின்னஞ்சல் அல்லது தொலைபேசியில் வரும் வங்கி செய்திகளை தவறாமல் சரிபார்க்கவும். அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளை உடனடியாக வங்கி அல்லது NBFCக்கு தெரிவித்து கார்டு அல்லது கணக்கை தடுக்கவும். கார்டு பரிவர்த்தனைகளுக்கு தினசரி வரம்பு அமைத்து உள்நாட்டு அல்லது சர்வதேச பயன்பாட்டை இயக்கி பயன்படுத்துவதன் மூலம் மோசடியால் ஏற்படும் இழப்பை கட்டுப்படுத்தலாம். You may also set limits and activate or deactivate for domestic or international use. This limit can limit your loss due to fraud. மேடம், RBI ஓம்புட்ஸ்மேன் ஸ்பீக் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்ககிட்ட இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமாக தெளிவாக பதில் அளிச்சிங்க. நேயர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களே, RBI ஓம்புட்ஸ்மேன் டாக்டர் தூளி ராய் அவர்களை சந்தித்து பல முக்கியமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் நாம் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர் தூளி ராய் அவர்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் ஆகட்டும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப பார்த்து பத்திரமாக எல்லா விவரங்களையும் சரி செய்து கொண்டு பிறகுதான் நாம் எல்லாருமே ஒரு டிரான்சாக்ஷனை செய்ய வேண்டும். அந்த டிரான்சாக்ஷன் தவறாக இருந்தால் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், RBI எப்படி அணுகணும், ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பல டீட்டெயில்ஸ் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.